கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களாங்க? உங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறதா? கட்டாயமாக ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு கவலைப்படாதீங்க. ஏசப்பா நம்ம உயிரோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் சரி, உங்கள் பிள்ளைகளும் சரி, பயங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் வரும்போது அவங்களுக்கு ஒரு ஜெபம் சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தரை என் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். வலது பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு தாவீது நம்பிட்டார். நீங்களும் நம்புங்க. நான் கிராமத்து பசங்கன்னு சொல்லி நம்பி தொலையவே இல்லை. ஏன் பயந்து தொலைகிற? ஏசப்பா என் வலது பக்கத்தில் நம்பி தொலைய வேண்டி தானே. இப்படியெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன். பாருங்க, இந்த சத்தியத்தில் சின்ன சத்தியத்தை கீழ்ப்படிஞ்சவங்க, விசுவாசிக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நான் எக்ஸாம் ஹாலுக்கு போனேன், நான் படித்த கேள்வி தான், ஆனால் மறந்து போச்சு, எப்படி ஆரம்பிக்கன்னு தெரில. நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஜெபம், என் வலது பக்கத்தில் ஏசப்பா இருக்கிறார், நான் திரும்பினேன், ஏசப்பா என் கூட இருக்கீங்களே, இப்படி சிவம் பண்ணேன். ஆண்டவர் அழகாக ஞாபகப்படுத்திட்டார். அப்படியே நான் அந்த பதிலை எழுதிட்டேன். அண்ணே இப்படி சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? அன்பு சகோதரனே, சகோதரி, பெற்றோர்களே, ஒன்றும் பயப்படாதீங்க. ஆண்டு உங்கள் கூட தான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல்னு சொன்ன ஒரு பொய் சொல்லுவாரா? உங்கள் கூட இருப்பாருங்க. நீங்கள் அவர் பிள்ளையாக இருக்கணும், அவர் வீட்டுக்கு அழைக்கணும். குடும்ப ஜெபத்துக்கு நீங்கள் செய்யுங்க. அல்லேலூயா. ஒரு ஆள் குடும்பங்கள் காரியங்களுக்காக பிரச்சனை ஜெபிக்கணும். எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, சில வியாதி படுக்கை இருக்குது, நமக்கு ஒரு சவால் இருக்குது, மூத்த அக்கா எக்ஸாம் எழுத போகிறா. இப்படி உங்களுக்குள்ள குடும்ப நிகழ்வுகள் ஜெப குறிப்புகள் ஒவ்வொரு நாள் இருக்கும். இன்னைக்கு கணவன் ஜெபம் பண்ணால் நாளைக்கு மனைவி ஜெபம் பண்ணணும், நாளைக்கு மூத்த பிள்ளை ஜெபம் பண்ணணும், அதுக்கு அடுத்து இளைய பிள்ளை ஜெபம், இப்படி ரொட்டேஷனாக ஜெபிக்கணும். குடும்ப ஜெபங்கிறதுங்க சூப்பராக இருக்குங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு சத்தியத்தை உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பாருங்கள், ஆண்டவர் எனக்கு சொன்ன செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? கொட்டி கிடக்கும் வேலை வாய்ப்புகள். அல்லேலூயா. ஐயோ, எங்க பிரதர் கொட்டி கிடக்கு வேலை வாய்ப்பு? எனக்கு தாங்களே, ஏசப்பாட்ட தாங்க நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆமென். கடந்த செய்திகளில் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன, நல்ல சமாரியன் அந்த தலைப்பில் அவன் ஒருவேளை எருசலேம் வந்து எரிகோ அந்த அந்த டிஸ்டன்ஸில் பிரயாணம் பண்ணி போகும்போது நடந்த சம்பவத்தில் எவ்வளோ வேலைகள் இருக்குது. நீங்களும் நானும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது எத்தனை விதமான ஜனங்களை பார்க்கிறோம். ஒரு சிஸ்டர், ஒரு அம்மா சொல்லுவாங்க, அவங்க ரகசிய கிறிஸ்தவர்கள், அவங்க மார்க்கெட் போகும்போது நிறைய கைப்பிரதிகளை எடுத்து வச்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாமல் அவங்க காய்கறி கூடையில் போட்டுருவாங்களாம் ட்ராக்ஸுகளை. இதே ஜோலியாகவே செஞ்சுருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு நாள் ஒரு ஆலயத்திலே, அவர்கள் இருக்கிற ஆலயத்தில் பங்கு வருகிற ஒரு வாய்ப்பு இருக்கும்போது ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்களாம், நான் இன்றைக்கு தவறுகளோடு, கஷ்டத்தோடு, பயத்தோடு, ஒருவேளை தற்கொலை எண்ணத்தோடு கூட நான் ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து வாழவா வேண்டாமா அப்படியெல்லாம் பயங்கர துக்கத்தோடு யோசித்தேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் காய்கறி கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து காய்கறி எடுக்கும்போது என் காய்கறி கூடையில் எனக்கு தெரியாமையே இயேசுவை பற்றி கைப்பறுதி இருந்தது. அல்லேலூயா. அதை வாசித்த உடனே இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வந்தது. அந்த நாளிலிருந்து நான் இயேசு இடத்துல இதனாலும் சிறுபிள்ளையை போல ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்தார். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. பாருங்களேன், அப்போ நமக்கு வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குங்க காலையில் வந்து இரவு வரைக்கும் பரலோக வேலை காத்திருக்கிறது. இன்றைக்கும் எனக்கு அழைப்பு இருக்கா? நான் சொல்கிறேங்க, யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான்? ஆண்டவர் எப்பொழுதும் பரிதவித்து கொண்டே இருக்கிறார், அழுது கொண்டே இருக்கிறார். இந்த வியமமுடைய தொடக்கம் என்ன? இன்றைக்கு 1200 ஏறக்குறைய முழுநேர மிஷனரிகள் இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதிலும், ஆந்திரா, ஒரிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒருவேளை மேற்கு வங்காளம், குஜராத்து, 8 மாநிலங்களில் இந்த ஊழியத்தினுடைய எல்லைகள் விரிவாகி இருக்கிறது. அல்லேலூயா.
பாருங்க, இதோடைய ஆரம்பம் என்னங்க? ஆரம்பம் என்ன தெரியுமாங்க? இயேசு கிறிஸ்து என் கண்ணீரை துடைத்தாரே. நான் சாக கிடந்தேன், இருதய வியாதினால டாக்டர் செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், என் கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் ஒரு நாள் அதிகாலை வேளையில் அவரை என் கண்களினால் பார்க்க முடிந்தது. அவர் யார் என்று தெரியாது, ஒரு மனிதராக இருந்தார். யாரோ ஒரு மனிதர் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அழுது கொண்டே இருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர் இந்த சாட்சியவே சந்தேகப்படும். நான் சொல்றேங்க, நான் சொல்ற சாட்சியினால தான் இந்த இயேசு ஒரு மனிதர் அழுது கொண்டே இருந்தார். அவர் யாருன்னே தெரில. கேள்வி, யார் அவர் என்று கேள்வி. எங்கே பார்த்தாலும் அழுக சத்தம் கேட்கும். பஸ் ஸ்டாண்ட் போனால் அழுக சத்தம், கூட்டமாக இருக்கிற ஜனங்கள் போனாலே அழுக சத்தம் வரும். நான் அழுதுருவேன். எல்லாரும் என்னை பார்த்து கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஏன் தம்பி பைத்தியம் மாதிரி அழுகிறேன்னு சொல்லுவாங்க. என் மனசில் உள்ள அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. யார் அவர்? எனக்கு அழுகிற சத்தம் கேட்கிறதே, ஒருவர் அழுது கொண்டே இருக்கிறாரே, யார் அவர்? ஒரு கிறிஸ்தவ நண்பர் மூலியமாகத்தான் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக ஒருவர் அழுது கொண்டு இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர், என் வியாதியை சுகமாக்கின ஆண்டவர், மருத்துவரால் கைவிடப்பட்ட என்னை சுகமாக்கி இன்றைக்கும் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் அவர் கண்ணீரை துடைக்கணும்னு சொல்லி என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். அழைப்புன்னா என்னன்னு தெரியாது, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்னன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது என் கண்ணீரை துடைச்சி ஏசப்பா கண்ணீர் வடிக்கிறான். அப்படி ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லி ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சு. அதுதான் இவ்வளோ பெரிய மிஷனரி குடும்பம். அன்பு சகோதரனே சூரே, ஏசப்பா சமூகத்தில் வேலை வாய்ப்புகள் இருக்குதுங்க. அவர் ஒவ்வொரு நாளும் யாரையாவது தேடுறாரு. ஜெபம் பண்ணுவதற்கு நேரத்தை கொடுக்கிற வேலை வாய்ப்புகள். அல்லேலூயா. வியாதி சிமல் கைகளை வைக்கிற வேலை வாய்ப்புகள். ஒருவேளை பிசாசின் பிடியுள்ளவர்கள் இருக்கிறார்களா? விசுவாசிக்கிறவளா நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிற வேலை. அன்பு கிறிஸ்தவனே, நீ சும்மா சர்ச்சுக்கு போகிறோம், எனத்தையாவது 9 மணி சர்ச்சுனா 9:15 போகிறது, 9:30 போகிறது, 9:45 போகிறது. பாஸ்டர் கரெக்டாக முடிக்கலைன்னா, என்னடா பாஸ்டர் 10:30 சர்ச்சை முடிச்சிடும் இழுத்துக்கிட்டே இருங்க. நீ போகிறது லேட்டாக போகிற, அவர் 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக முடிச்சா கோவிச்சுக்கிறீங்க. என்ன கிறிஸ்துவ வாழ்க்கை இது? சர்ச்சை முடித்து என்ன செய்ய போகிறீங்க? கறி மீனும் முட்டையும் சாப்பிட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு வீட்டில் போய் படுத்து வரீங்க. இதான் கிறிஸ்தவம்? இல்லைங்க, உங்களுக்கு வேலை இருக்குதுங்க. ஏசப்பாவை நீங்கள் ருசி பார்த்துட்டீங்களா? நீங்கள் ருசி பார்த்து இயேசுவை பேரை கூட தெரியாமல் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அழிந்துக்கிட்டு இருக்காங்க, நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. உனக்கு தெரிஞ்சதை நீ செய்ய வேண்டியான வேலைன்னா என்ன வேலை? ஜெபிக்கிற வேலை. அடுத்து என்ன செய்ய வேலை? கையை வைக்கணுங்க. கழுதை போய் வியாதி மேலே கை வச்சு இயேசுவின் நாமத்தினாலே சுகம் வருவாயாக. பேதுரு யோவான் ஆலயத்திற்கு போகும்போது ஒருத்தன் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பிச்சை இல்லை, வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, என்கிட்ட இருக்கிறத நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி இயேசு என்கிற நாமத்தினால எழுந்த நடன்னு சொல்லி கையை தூக்கி விடுறான். இதாங்க வேலை. இந்த வேலையின் நிமித்தமாக ஒரு சப்பானி எழும்பி நடக்கிறான். சப்பானி எழுந்து நடந்ததை பார்த்து இத்தனை பெரிய அற்புதங்களை செய்கிறாரே என்று அந்த சபையார்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அவனை அறிந்தவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அங்குள்ள அதிகாரிகள், ராஜாக்கள் ஆச்சரியப்படுகிறார். இயேசு என்கிற நாமத்தினாலே ஒருவன் சப்பானி எழுந்து நடந்தான் என்பதை அறிந்து என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஐயா ஐயா, கொட்டி கிடக்கிற வேலை வாய்ப்புகளில் ஒன்று கூட நீங்கள் செய்கிறது இல்லைங்க. நிறைய பேர் மாமியார் மருமகளில் பார்த்து குறை சொல்லுவாங்க. ஒரு குண்டூசியை கூட எடுத்து வைக்கப்படுறான் பிரதர். சின்ன வேலை கூட அவ செய்ய மாட்டார் பிரதர். இங்கிட்ட இருக்கதை அங்கிட்ட வைக்க மாட்டான், சாப்பிட்டதை கழுவி வைக்க மாட்டான், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்க நம்ம அப்படிதானே இருக்கிறோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மாமியார்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் நானும் மருமக்கள் மாறுனா உங்களையும் என்னையும் வெளுத்திடுவாருங்க. நாம நிறைய பேர் மருமகளில் குறை சொல்லி இருக்கிறோம். நீங்களே அப்படிதானங்க இருக்கிறீங்க. ஒரு வேளை ஏசப்பாவுக்கு நீங்க பாக்குறீங்களா? உங்களுக்காக ஏசப்பா எவ்வளவு வேலை பார்த்துருக்கிறார். உங்களுக்காக இந்த உலகத்தில் மனிதராக பிறந்தார், 33 ஆண்டுகள் உயிரோடு கூட வாழ்ந்தார், 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்வது நன்மையை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். நன்மைனா எனக்கு என்ன வேலை? போக வேண்டிதான் பிசாசு பிடியில் உள்ளவங்களை விடுதலையாக்கணும், மனந்திருமங்கள் பரலூர் ராஜ்யம் சமீபத்தில் பிரசங்கிக்கிற வேலை, வியாதிசர்களை சுகமாக்குற வேலை, நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாருங்க.
மறிக்கிறவரை. அன்பு சகோதரனை, நீங்களும் நானும் நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிகிறதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு நீங்க போகிற வழியில உங்களுக்கு என்னென்ன வேணா வேலை இருக்காது, அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதை நீங்க செய்யறதாங்க நம்முடைய வேலைகள். அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்ன வேலை பார்க்குற, வேலை செய்ய மனது இல்லாமல் சாப்பிடக்கூடாது. என்ன பொறுத்தளவுங்க, சாப்பிட்றதுங்கிறது சும்மா அன்றாட வேலை பார்க்குறவங்க தான் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாம். இன்னும் நீங்கள் சாப்பிட்றீங்க, ஆவிக்குரிய உணவுகளை சாப்பிட்றீங்க. ஆவிக்குரிய உணவை சாப்பிட்றவங்க ஏசப்பாவுக்காக வேலை பார்க்கணும். ஊழியம் பார்க்காதவங்க இன்னொரு பிரசங்கத்தை நீ கேட்காத. அல்லேலூயா. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போய் சர்ச்சில் அட்டன் பண்ணி அழகாக அந்நிய பாஷை பேசி அநேக மியூசிக்கோட பாட்டு ஆராதித்து நல்ல ஒரு பிரசங்கத்தை உங்கள் போதகர் ஐயா மூலம் கேட்டு வீட்டுக்கு திரும்புகிறீர்கள். போஜனம், ஆவிக்குரிய போஜனத்தை உண்ணுகிறீர்கள். வயிறார திருப்தியாகும்படி, மீதியாக துணிக்கி எடுக்கும்படி திருப்தியானது போல ஆண்டவர் ஆவிக்குரிய மன்னாவினால் உங்களை திருப்தியாக்குறார். அதை வச்சுட்டு என்ன செய்யணும்? அங்கே வேலை பார்க்கணும். அல்லேலூயா. 6 நாளும் வேலை பார்க்கணும். 7வது நாள் ரிசல்ட் வரணும். அந்த 6 நாள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலை, வேலை செய்யலையா, 7வது நாள் நீ மறுபடியும் வந்து சாப்பிடக்கூடாது. வீட்டிலேயே கடை நீ. அல்லேலூயா. அறிந்தவனுக்கு அநேக அடிகள். நான் சொல்கிறேங்க, எல்லாரும் ஏதாவது செய்யணுங்க. கொட்டி கடுக்கு வேலை வாய்ப்புகள். பாருங்களேன், உங்களுக்கு மத்தேயு 20 எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அங்கே உள்ள சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவர் சில பேர் சும்மா இருக்கிறத பார்க்குறாரு. நீங்கள் 1 முதல் அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்கிறவங்கள பார்த்து, ஏன்பா நீங்கள் சும்மா இருக்கிறீங்க? என் திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு வேலை காலி இருக்குதுப்பா, அங்கே வேலை கொட்டி கிடக்குது, நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அல்லேலூயா. ஆனாங்க நம்ம தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்கள்ட்ட இதை சொன்னால், அவங்க வேலைக்கு நான் வர்றோம், ஆனால் ஆண்டவர் என்கிட்ட வந்து நேர சொல்லணும். நான் சொல்லுவேன், நீங்கள் பெரிய விஐபியாங்க, நீங்கள் இன்ஜினியர் வேலை, டீச்சர் வேலை, பேங்க்கில் வேலை பார்க்குறதெல்லாம் அவர் சொல்லியா நீங்கள் டீச்சர் வேலை பார்க்குறீங்க, அவர் சொல்லியா நீங்கள் பேங்க் வேலை பார்க்குறீங்க, அவர் சொல்லியா சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறீங்க. அது மட்டும் உங்களுக்கு சோறு கிடைக்குது, சம்பளம் கிடைக்குது, நீங்கள் வாட்டுக்கு போய் அழைப்பு இல்லாமல் வேலை பார்ப்பீங்களா? ஏசப்பா நல்லவர்னு ஒரு வேலை செய்யணும். அவன் வாயில் இருக்க முத்தாவதுங்கிறது, இந்த வேலை செய்கிறதுக்கு அவர் வந்து என்கிட்ட பேசணுங்கிறது. என்னங்க, சமாரியா ஸ்ரீ கிணற்றண்டியில் இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி, அவர் ரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளுகிறார். அவள் ஓடுறா. அவளுக்கு என்னங்க ஆண்டவர் போன்னு சொன்னாரா? உன் குடத்தை வச்சுக்கிட்டு நீ போய் நீ அறிஞ்ச இயேசுவை போய் ஊருக்குள்ளே போய் சுவிசேஷம் சொல்லணும்னு சொன்னாரா? இது அன்பினாலே வருகிறதுங்க. அல்லேலூயா. என்ன அன்பு ஐயா! இது எப்படி நாம் சொல்லாமல் இருக்க முடியும்? 4 குஷ்டரோகிகள் அவங்க பாளையத்திற்கு போவோம் வாருங்கள், நாம் இங்கே இருந்தாலும் சாக போகிறோம், அங்கே போனாலும் சாப்பிட்றோம், செத்தாலும் சாகிறேன் என்று எதிரிகள் பாளையம் இருக்கிற அந்த பாளைய கூடாரத்திற்கு அங்கே ஒன்று இல்லை, தானியங்களும் தீன்பண்டங்களும் சதறி இருக்குது. எடுக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, ஒழிச்சு வைக்கிறாங்க, எடுக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, ஒழிச்சு வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க குற்றம் பண்ணாச்சு. அவங்க சொல்கிறது என்ன தெரியுமா? நாம் செய்வது நியாயம் அல்ல. ஐயா, கிறிஸ்தவ நண்பர்களே, மற்றவங்க அந்த ஊழியர் செய்கிறது நியாயம் அல்ல, அந்த சுவிசேஷகர் இப்படி பேசுறது நியாயம் அல்ல, எங்கள் சர்ச்சு பாஸ்டர் இப்படி பிரசங்கத்தில் என்னை திட்டிட்டு வர நியாயம் அல்ல. எல்லாரையும் நீ குற்றம் சால்றையே. ஒரு நாளாவது நீ உன்னை பார்த்து, கணேசா நீ செய்யது நியாயமல்ல என்று சொல்லி பார்க்க முடியுமா? உங்கள் பேரை சொல்ல முடியுமா? அடிக்கடி நான் வழி நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு, நான் போகிற கற்றுக் கொடுக்குற அநேக இயேசுடைய புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நான் சொல்லி கொடுக்கும்போது இப்படி கை நீட்டு சொல்லுவேன், கணேசா நல்ல கிறிஸ்தவனாயிரு, இல்லை பண்ணி மேய்க்க போடா, அப்படி சொல்லிக்கிடுவேன். நான் சொல்கிறேன், இந்த செய்தியை கேட்குறவங்க உங்களை நீங்களே திட்டிக்கோங்க. நீங்கள் செய்யறது நியாயமாங்க? எவ்வளோ வருஷம் பிரசங்க கேட்பீங்க? எவ்வளோ வருஷம் ஆண்டவரிடத்துல இருந்து அற்புதத்தை ருசி பார்ப்பீங்க? பரம்பரையாக சிலர்னா அற்புதத்தை வாங்கியிருப்பாங்க. ஒருத்தர் சாட்சி சொன்னால், பிரதர் நான் சின்ன வயசுலேருந்து ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேன், ஏசப்பா நல்லா படிக்க வச்சார், மார்க் வைக்க வச்சார், என் வாலிப பருவத்தை ஆண்டவரை தேடினேன், என்னை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளார், என் திருமண காரியத்துக்கு ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சு நல்ல ஒரு மணமகளை தந்தார். அடுத்து நான்
என் வீட்டில் குடும்ப வருமானத்துக்கு ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு வருமானத்தை கொடுத்தார். பிள்ளைகள் வேணும்னு ஜெபம் பண்ணேன், பிள்ளைகளை கொடுத்தார். சொந்த வீடு கட்டணும்னு ஜெபம் பண்ணேன், சொந்த வீட்டை கொடுத்தார். வாகனம் வாங்கணும்னு ஜெபம் பண்ணேன், 2 வீலர் கொடுத்தார், கார் கொடுத்தார், ஜெபம் பண்ணேன். அடுத்து என் பிள்ளைகள் நல்லா படிக்கும்னு ஜெபம் பண்ணேன், என் ஜெபத்தை கேட்டு என் பிள்ளைகளை படிக்க வச்சேன். பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு ஜெபம் பண்ணேன், என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுத்தாரு. என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்கு ஜெபம் பண்ணேன், என் பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை வாய்க்க செய்தேன். பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை பேரம்பேத்தி வேணும்னு ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் பேரம்பேத்தியை கொடுத்தார். அவங்க எல்லாருக்கும் வீடு கட்டணும்னு சொன்னேன், வீட்டை கொடுத்தார். அடுத்து என்ன செஞ்சுவாங்க, அடுத்து பேரம்பேத்திக்காக ஜிபிச்சேன், பேரம்பள்ளி படிப்புக்காக ஜிபித்தேன், திருமண காரியத்துக்காக கொள்ளு பேரன். இப்படியே என்னங்க இது கிறிஸ்தவ வாழ்க்கை? நான் சொல்றேங்க, நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்துல அற்புதத்தை பெறுகிறோம். இன்புட் அவுட்புட்டுங்கிறன்னா அவருக்கு ஏதாவது வேலை செய்யணுங்க. உங்களுடைய தாளந்துகளை புதைச்சு வச்சிடக்கூடாது, உங்களுடைய ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தையும் புதைச்சு வச்சிடக்கூடாது. இது எல்லாம் ஆண்டவருக்காக செலவழிக்கப்படுவதற்காக. அல்லேலூயா. பாருங்களேன், எங்க பாருங்க, திராட்சை தோட்டத்துல வேலை இருக்குதுங்க. சிம்பிளா சொல்லிட்டு போயிட வேண்டிதான், இது அழைப்பு வேணும். சில பேர் நினைச்சுவாங்க, சரி நான் வேலைக்கு போறேன், என்ன வேலை அது வெளிப்பாடு பெறுவேன், 40 நாள் உபவாசம் இருக்க போறேன், 21 நாள் உபவாசம் போறேன், இல்லை 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்க போறேன். என்கிட்ட ஒருத்தன் முழு நேர ஊழியராக சேர்ந்தான், அவனுக்கு நல்ல பயிற்சியெல்லாம் கொடுத்தோம். திடீர்னு அவன் சொல்றான், நான் இன்னொரு 40 நாள் வருஷந்தோறும் ஃபாஸ்டிங் இருப்பேன். நம்ம பெரிய ஒரு முகாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், பெரிய இலக்கோடு போய்கிட்டு இருக்கோம். 40 நாள் லீவ் வேணும் பிரதர். எதுக்குடா? நான் உபவாசம் இருந்து ஜெபிக்க போறேன். எதுக்கு உபவாசம் இருக்க போற? இல்லை, இன்னும் தெளிவா கேட்கணும். என்ன தெளிவு வேண்டி இருக்குது? எங்கே போகணும்னு கேட்கணும், எந்த ஊருக்கு போகணும், எந்த டிஸ்ட்ரிக்ட் போகணும், எந்த நபர்கிட்ட ஆண்டவரை பற்றி சொல்லணும், என்ன ஜெபிக்கணும். என்னடா இதுக்குள்ளேயும் நீ செத்தே போயிடுவாடா, ஆண்டவருடைய வருகையே வந்துடும். உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிங்க, கடைசி கட்டளை ஐயா. இயேசு கிறிஸ்து ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 40 நாள் உபவாசம் இருக்கிறார். ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, ஊழிய ஆரம்பத்தில் ஃபாஸ்டிங் முறையே இருக்கிறார். பிசாசுகள் எதிர்த்து நிற்கிறார், பிசாசின் நயவஞ்சக திட்டத்தை தோற்கடிக்கிறார் வசனத்தின் மூலியமா. அவ்வளோதான். அடுத்து அவ்வளோ ஊழியம் செய்கிறாருங்க, ஊழியம் செய்ய. இன்றைக்கு உபவாச ஜெபம் பண்றதே பெருமைக்காகவே உபவாசம் இருக்கிறவங்க இருக்காங்க. என்னங்க வேதனை! காலங்கள் கடைசி ஆயிடுச்சுங்க, வேலை ரொம்ப இருக்குது, வேலை கொட்டி கிடக்குது. நீங்களும் நானும் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடங்களும் பல ஆயிரங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, இந்த ஜெப வேளையில், இந்த செய்தி வேளையில் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார், உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். திராட்சை தோட்டத்துல வேலை இருக்க, நீ சும்மா இருந்தேன்னா வேலை பார், சும்மா இருக்கிற நேரத்துல வேலை பார். பாருங்க, இந்த சம்பவம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். காலையில சும்மா இருக்கிறவங்கள கூப்பிடுறாரு, மத்தியானம் சில பேர் கடை வீதிகளில் சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிடுறாரு. சாயங்காலம் பொழுது வரைக்கும் 1 மணி நேரம் தான் இருக்குது. 1 மணி நேரம் சும்மா இருக்கிறத ஆண்டவர் விரும்புறது அல்ல. அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எச்சரிக்கிறேன். சும்மா இருக்காதீங்க, 1 மணி நேரம் கூட சும்மா இருக்காதீங்க. அந்த 1 மணி நேரத்திலையும் ஏசப்பா சமூகத்துல வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. என்ன வேலை? நான் சொல்றேங்க, திராட்சை தோட்டத்துக்கு வந்துட்டாலே வேலை தாங்க. நீங்க அந்த நிலத்தை பண்படுத்துற வேலையா இருக்கலாம், உழுகிற வேலையா இருக்கலாம், இல்லை பாத்தி கட்டுற வேலையா இருக்கலாம், விதை ஊன்ற வேலையா இருக்கலாம், தண்ணீர் பாய்ச்சுற வேலையா இருக்கலாம், அந்த தோட்டத்துக்கு வேலி போடுற வேலையா இருக்கலாம், காவல் காக்குற வேலையா இருக்கலாம், அறுவடை செய்கிற வேலையா இருக்கலாம், அறுவடை செய்த தானியங்களை விற்கிற வேலையாக இருக்கலாம். என்னங்க கொட்டி கிடக்குதுங்க திராட்சை தோட்டத்துல வேலை. எங்க கேம்பஸ்க்கு வாங்கய்யா, நீங்க என்றைக்காவது நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா. ஒரு 10 ஏக்கர்ல இருக்குதுங்க, 200 300 பேர்கள் இங்க தங்கி இருக்கிறோம். நீங்கள் வந்து எங்களை விசாரித்தாலே அது ஒரு வேலைங்க. நீங்க விருதுநகரை தாண்டி போறீங்களா, சும்மா வந்துட்டு போங்க, எப்படிங்க இருக்குது, ஊழியம் நல்லா இருக்குதா, எங்களுக்காக நீங்களும் ஜெபங்க, நாங்களும் உங்க ஊழியத்துக்காக இப்படி சொன்னாலே போதுங்க, நாங்கள் உற்சாகமாயிருவோங்க. எங்க வேலை என்ன பாருங்க, அங்கு 10 ஏக்கர்ல சில குப்பைகள் இருக்கும், குப்பைகளை எடுத்து வைக்கிறதே வேலை தான். ஒரு பாத்ரூம் போகிறோம், அது கிளீன் இல்லாமல் இருக்கும், நான் பார்க்குறேன், உடனே என்னால் முடிஞ்சு அந்த வாளியில் கப் எடுத்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி விடுறேன். அது ஒரு வேலை தானேங்க. ஏசப்பா இங்கே உலாவுகிற இடத்துல
அசுத்தம் இருந்துச்சுன்னா அதை நான் தானங்க பார்க்கணும். எங்கள் கேம்பஸில் ஒரு 200 பேர் இருக்காங்களா, சிரிச்சு நல்லா இருக்கியா, எழுப்புகள் வந்துருமா, இப்படி ஒரு பேசுறது ஒரு வேலை. கரிசம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னங்க சொத்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்க போகிறோம். ஒரு சிரிப்பு இருந்தாலே அது ஒரு பெரிய வேலை. சிரிக்கிற வேலைக்கு வாங்க, அன்பா விசாரிக்கிற வேலை என்பதே அதுங்க. அல்லேலூயா. பாருங்க, சிவில் ஒர்க் இருக்குது, கழுதி 4 செங்கலை தூக்கி நான் கொடுக்குறேன், அவங்க எல்லாம் உற்சாகமாக ஆயிடுவாங்க. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே போய் எழுப்பா நல்லா இருக்கீங்களா, அது போய் சும்மா நின்று விசாரிச்சாலே வேலை. ஃப்ளம்பிங் வேலை இருக்குது, மர வேலை இருக்குது, கார்பெண்டர் வேலை இருக்குது, என்ன கம்ப்யூட்டர் உள்ள டேட்டா என்ட்ரி. நீங்கள் சும்மா இருக்கீங்களா, ஒரு நாள் லீவ் இருக்குதா, நீங்கள் வாங்க, டேட்டாஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணுற வேலை கொடுக்குறோம். நிறைய அட்ரஸஸ்ஸு ஜெப குறிப்புகளை என்ட்ரி பண்ணணும், வர்றீங்களா? வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்குதுங்க எங்கள் கேம்பஸில். அல்லேலூயா. வருகிறவர்கள் புறஜாதிகள் டியூஷன் படிக்க வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு நாளாவது நீங்கள் வந்து டியூஷன் பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுங்க, ஹிந்தி சொல்லிக் கொடுங்க, நல்லா படிக்கணும் மோட்டிவேஷன் சொல்லிக் கொடுங்க. புறஜாதிகள் எங்களுக்கு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிற யாரோ ஒரு டாக்டர் வந்து வர்றவங்களுக்கு இலவசமாக மருத்துவ ஆலோசனைகள் சொல்லுகிறார். வர்றவர்களுக்கு அன்பை விசாரித்து ஆண்டவருடைய இயேசுடைய அன்பை சொல்லி கொடுக்கலாம். அல்லேலூயா. எங்கிட்ட நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது, சில தொடச்சு கூட வைக்கலாங்க. எங்கள் ஊழியர்கள்னா சொல்கிறேன் வேலைகள், எனக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்புகளை நான் சொல்கிறேங்க, வரணுங்க, அவைலபிளாக இருக்கணும். முன்னாடியே 40 நாள் உபவாசம் இருந்தேன், ஆண்டவரை எனக்கு களை எடுக்கிற வேலையா, பாத்தி கட்டுற வேலையா, தண்ணி பாய்ச்சுற வேலையா, விதைக்கிற வேலையானு சும்மா போய் 40 நாள் சோம்பேறி அங்கே இருக்கக்கூடாது. நீ வந்துட வேண்டிதான். யுத்த காலத்துக்கு வந்தா அங்கே என்ன வேலை? கோலியாத்து மூலியமாக ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறான், ஆண்டவர் நாமம் தூசிக்கப்படுகிறது. என் ஆண்டவர் 40 நாள் காலையிலும் இரவிலும் தூசிக்கப்படுகிறார். நம்ம என்ன வேலை? கழுது, உனக்கு தெரிஞ்ச கல்லை எடுத்து நீட்டா எரிடா, கழுது எரி, ஆண்டவர் பார்த்துக்கிறவார். யுத்தம் கர்த்தருடையது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியம் என்பது பைத்தியக்காரர்கள் சொல்லுகிற பிரசங்கம். பைத்தியம் மாதிரி உனக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யுங்க, அவ்வளோ வேலை கொட்டி. ஆனால் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் பெரிய எழுப்புதல் கொடுக்குறாருங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த சம்பவத்தில் பாருங்க, அவ்வளவு ஆண்டவர் விரும்புகிறாருங்க. இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பகுதிகளில் எங்களுடைய தரிசனத்தை அறிஞ்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் 1 மணி நேரம் ஊழியம் செய்கிற பிரதர், நான் என்னச்சுன்னு கேட்குறீங்களா? பாருங்கள், 2வது சனிக்கிழமை எங்களுடைய விருதுநகருக்கு வாங்க. அப்படி பகுதி நேரமாக வேலை பார்க்குறவங்க, ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குற அவங்களுக்கு எல்லாம் ஒரு கூடுகை வைக்கிறோம். காலையிலேருந்து ஒரு வேளை மதியானமோ ஈவினிங் வரைக்கும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்களை சொல்லி கொடுப்போம். நீங்கள் என்னெல்லாம் வேலை பார்க்கலாம், கொட்டி கிடக்கிற வேலை வாய்ப்புகளை சொல்லி கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை தம்பி என்னை பார்க்க வந்தான், பிரதர் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன், என்னால் ஃபீஸே கட்ட முடியல, நான் என்ன ஊழியம் சரி, இல்லை ஃபீஸ் நான் கட்டுறேன்டா, நீ போய் டெய்லி ஒரு காலேஜ் முடிஞ்சு மத்தியானம் மேலே ஒரு சின்ன ஒரு ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறேன். ஆனால் நான் கட்டுறேனே, நான் செய்கிறேனே. பாருங்களேன், அவன் ஊழியம் செய்கிறான். எத்தனை கிராமங்கள் அதில் ஆசீர்வதிக்கப்படுகிறது ஐயா. 1 மணி நேரத்தில் ஒரு இடத்துல ஒரு 100 ட்ராக்ஸ் அப்படி இயேசுவை நேசிக்கன்னு கொடுக்கலாம். 1 மணி நேரம் ஊழியம் வேலை வாய்ப்புகளுக்காக உன்னை ஒப்பு கொடுக்கல. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு 4 பேர் விசாரிச்சு இயேசு நம்ம ஆண்டவர் அற்புதம் செய்வான்ங்கிற வேலையை செய்யலாம். 1 மணி நேரம் ஒரு வீட்டில் எழுப்புதலுக்காக ஒரு வீட்டு ஜெப கூட்டத்தை நடத்தலாம். கொட்டி கிடக்கும் வேலை வாய்ப்புகள். நான் சொல்றேங்க, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை. நான் இந்த ஏசப்ப வேலையை செய்தா எனக்கு என்ன கிடைக்கும்? நான் சொல்றேன், உனக்கு கிடைக்குங்க, லாபம் கிடைக்குங்க. தண்ணி கொடுத்தாலே பலன் உண்டுங்கிறாரு. நீ கிடைக்கிற நேர வேலை வாய்ப்புகளை ஏசப்பாவுக்கு செஞ்சேன்னா உனக்கு கூலி கொடுக்க மாட்டாரா? உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அல்லேலூயா. மருத்துவ உச்சிகள், யாத்ராம் புஸ்தகத்தை வாசி பாருங்க. மருத்துவ உச்சிகள் மோசஸ்ங்கிற குழந்தைய கொல்லணும், ஆண் குழந்தைய கொல்லணும். அவங்க பிரசவம் பார்க்கும்போது தப்ப விடுறாங்க. அதனால அந்த பைபிள்ல இது நிமித்தம் ஆண்டவர் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் மருத்துவச்சின் குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். அன்பு சகோதரனே, சோரியே, என் வீட்டில் தரித்திரம், என் வீட்டில் கஷ்டம், என் வீட்டில் கடன் பிரச்சனை, எனக்கு ப்ரொமோஷன் வரல, எனக்கு வேலை வரல, எனக்கு சுகம் இல்லை, புலம்பிக்கிட்டே இருக்காதே. உன்னால இயன்றபடி இயேசுவின் சமூகத்தில் கொட்டி கிடக்கிற வேலை வாய்ப்புகளுக்கு நான் இருக்கிறேன்.
என்னை அனுப்பும் என்று ஏசாயாவை போன்று உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், அந்த வேலையை முழு மனதோடு ஆண்டு மேல வச்சிருக்கிற அன்போடு கூட இந்த ஊழியத்திற்கென்று உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் ஆண்டு உன்னை ஆசிர்வதிப்பார். அவரை கனப்படுத்தினா அவர் உன்னை கனப்படுத்துவார்ல. அவர் கண்ணீரை துடைச்சு அவர் உன் கண்ணீரை துடைப்பார்ல. கொட்டி கிடக்கும் வேலை வாய்ப்புகள். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, 27 வருஷத்துக்கு முன்னாடி, ஏசப்பா அழாதீங்க நான் இருக்கிறேன், என் கண்ணீரை துடைச்சவர் கண்ணீரோடு அழுது கொண்டே இருந்தார். ஏசப்பா அழாதீங்க நான் இருக்கிறேன்னு ஏசப்பா ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தங்க. அவர் கண்ணீரை துடைக்க ஒப்பு கொடுத்த என் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நல்ல மனைவி, பிள்ளைகள், ஆண்டவர் எல்லாம் சந்தோஷமாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை உங்களுக்கும் செய்வார், உங்கள் பிள்ளைகளுக்கும் செய்வார், உங்கள் குடும்பத்திற்கும் செய்வார். ஒப்பு கொடுப்பீர்களா? கொட்டி கிடக்கு வேலை வாய்ப்புகளுக்கு நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று ஒப்பு கொடுப்பீர்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே கொட்டி கிடக்கும் இந்த வேலை வாய்ப்புகளுக்கு தன்னையும் தன் தாளந்துகளையும் தன்னுடைய நேரத்தை கொடுக்கிற அநேகரை எழுப்புவீரா. இந்த செய்தியின் மூலியமாக ஆண்டவருக்கு நான் ஏதாயிலும் செய்யட்டும் என்று சொல்லி தன்னுடைய தாளந்துகளை உமக்காக கொடுக்கிறவர்களை எழுப்புவீரா. ஒரு பகுதி நேரமாக ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய அர்ப்பணித்த பிலிப்புவை கொண்டு ஒரு சமாரிய பட்டணத்தை அசைத்தது போல இப்படி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரை கொண்டு அற்புதங்களை செய்வீரா. கர்த்தர் நீர் மகிமைப்படும். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.